அசுரன் படம் என் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அசுரன்ல ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனா வெற்றி சொன்னாரு, இல்ல கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னாரு. நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனா 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கு அப்புறம் நான் வெற்றி கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்றான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்றேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லி அவனை ஏத்தி விடுறாங்க. என்னன்னா ஒரு இந்த சூப்பரா நடிக்கிறன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்ல. இந்த கேரக்டரை இவனை தவிர வேற யாரும் பெட்டரா பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினைச்சிட்டாரு. ஆனா அவன் எப்போ தனுஷ் அப்பாவா நினைச்சு பழகுறானோ நடிக்கிறானோ அப்பதான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தானா நிறைய விஷயங்கள் கத்துப்பான். வேற எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்க ஆக்சுவலா இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷனலா இருக்கு. GT Holidays, South India's #1 travel brand.